வணக்கம். 2020 உலகக்கிண்ண போட்டிகள் வருகின்ற 7ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது ஆடப்போகின்ற 20 நாடுகளில் இப்பொழுது பங்களாதேஷ் இல்லை என்றாகிவிட்டது. ஸ்காட்லாந்து அணி உறுதிப்படுத்தப்பட்டாயிற்று. ஆனால் இந்த பங்களாதேஷ் அணிக்கு ஆதரவு தெரிவித்து பாகிஸ்தானும் இந்த தொடரிலிருந்து விலகிக் கொள்ளும் என்பது குறித்த ஊகங்களும் அவ்வாறான கருத்துக்களும் இல்லாவிட்டால் விருப்பங்களும் வெளியிடப்பட்டு வரும் சூழ்நிலையில் பாகிஸ்தான் தன்னுடைய 2020 உலகக்கிண்ண அணியை அறிவித்திருக்கிறது. இதன் மூலமாக பாகிஸ்தான் பங்கு பெற்றாது என்று சொல்லி உறுதியாக சொல்லிக் கொடுத்தவர்களுக்கு சின்ன ஏமாற்றம். இதேபோல பாகிஸ்தான் பங்கு பெற்றாது என்று சொல்லி உறுதியாக சொன்னவர்களை பார்த்து கேலி கிண்டல் செய்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது மீண்டும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், பாகிஸ்தான் பயந்து விட்டது, பணிந்து விட்டது என்று. ஆனால் பாகிஸ்தான் என்ன செய்திருக்கிறது? அதோடு சேர்த்து ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானின் 2020 உலகக்கிண்ண குழாமை அறிவித்த பாகிஸ்தானின் ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் என்று சொல்லக்கூடிய அவர்களது உயர்தர பெறுபர்களை அவதானிக்கின்ற அந்த பிரிவின் பணிப்பாளரும் தேசிய தெரிவுக்குழுவின் உறுப்பினர்கள் ஒருவருமான முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் அகீப் ஜாவேத் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த குழாம் அறிவிக்கப்பட்டதுக்கு என்ன, நாங்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்தின் இறுதி முடிவுக்காக காத்திருக்கிறோம். பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்கின்ற விடயம்தான் நாங்கள் 2020 உலகக்கிண்ணத்தில் பங்கு பெற்றுவோமா இல்லையா என்பதை உறுதி செய்யும் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். இப்போதைய நிலவரங்கள் எவ்வாறு இருக்கின்றன? பாகிஸ்தான் அணிக்குள்ளும் இது பற்றிய எதிர்ப்பு உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. வீரர்கள் பல பேருக்கு இந்த 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் ஆடுவதற்கான விருப்பம் இருப்பதாக கருதப்படுகிறது. இதேபோல பாகிஸ்தானின் முன்னாள் வீரர்கள், விமர்சகர்கள், பாகிஸ்தான் கிரிக்கெட் வட்டாரங்களைச் சேர்ந்தோர் ஆகியோர் இந்த தொடரில் கட்டாயமாக பாகிஸ்தான் ஆட வேண்டும், இல்லாவிட்டால் பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டுவிடும் என்று குறிப்பிட்டு வருகின்றார்கள். இதுபோல பங்களாதேஷுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் எந்த விதத்திலும் இந்த ஐசிசியை பகைத்துக் கொள்ளக்கூடிய முடிவை எடுக்கக்கூடாது என்பது அவர்களது வாதமாக இருக்கிறது. இதற்கான காரணங்கள் என்ன? இப்போது பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் இருக்கின்ற நிலவரங்கள் என்ன? அவ்வாறு பாகிஸ்தான் விலகினால் அடுத்த ஐசிசி எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? அவற்றை பற்றி இந்த காணொலியில் பேச போகிறோம். இதேபோல பங்களாதேஷ் அறிவித்திருக்கின்ற மிக முக்கியமான விடயம் ஒன்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. விரிவான விளக்கமான செய்திகளுக்குள் இப்பொழுது நாங்கள் செல்வோம். இன்னும் 13 நாட்களில் 2020 உலகக்கிண்ண போட்டிகள் ஆரம்பிக்க போகின்றன. இதன் முதலாவது போட்டியிலேயே பாகிஸ்தான் தான் விளையாட போகிறது. பாகிஸ்தான் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையில் கொழும்பு SSC மைதானத்தில் முதலாவது போட்டி இடம்பெற போகிறது முற்பகல் 11 மணிக்கு. ஆனால் பாகிஸ்தான் நேற்று தடாலடி அறிவித்தல் ஒன்றை கொடுத்தது. பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் தலைவர் மொஹசின் நக்வி, இவர் தனியே பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் தலைவர் மட்டுமல்ல, ஆசிய கிரிக்கெட் சம்மேளனத்தின் தலைவர் ACC, அதுபோல பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சரும் கூட. மிக முக்கியமான முடிவுகளை பாகிஸ்தான் அரசாங்கம் சார்பாக எடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் இந்த மொஹசின் நக்வி. அண்மை காலத்தில் ஆசிய கிண்ண இறுதிப் போட்டியின் சர்ச்சை இவர் மீதான கடுமையான வெறுப்பையும் வன்மத்தையும் இந்திய ரசிகர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியாவுக்கு ஆசிய கிண்ணத்தை கொடுக்க மறுத்திருந்தார் நக்வி என்பதுதான் அவர்கள் சுமத்துகின்ற குற்றச்சாட்டு. ஆனால் மொஹசின் நக்வி தன்னுடைய முடிவிலே மிக தெளிவாக இருக்கிறார். ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைமையகத்திலே தன்னுடைய அறையிலே அந்த கிண்ணம் பத்திரமாக இருக்கிறது. தான் அந்த கிண்ணத்தை ஆசிய கிரிக்கெட் சபையின் தலைவர் என்ற அடிப்படையில் வழங்குவேன். அதை இந்திய வீரர்கள் அந்த இறுதிப் போட்டியில் பெற்றுக்கொள்ளவில்லை. இப்போது எப்போது வேண்டுமானாலும் தனக்கு ஒரு தொலைபேசி மூலமான அழைப்பை கொடுத்து தாங்கள் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த கிண்ணத்தை தன்னுடைய கையினால் எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். இது அவரது ஒரு விதமான பிடிவாதம், இன்னொரு விதமான இறுக்கமான முகத்தை காண்பிக்கிறது. இந்தியாவுக்கு எதிராக தங்களுடைய அதிதீவிரமான கொள்கைகளை பாகிஸ்தான் எப்போதும் அரசியலில் முன்வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் இந்தியாவோடு அண்மை காலத்தில் ஒரு விதமான இணக்கத்தோடு செயற்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கிறது. 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி பாகிஸ்தானில் இடம்பெற்ற வேளையில் கடந்த வருடம் இந்தியா பாகிஸ்தானுக்கு சென்று தன்னுடைய போட்டிகளை ஆட மாட்டேன் என்று உறுதியாக இருந்தது. இதையடுத்து இந்தியாவின் போட்டிகள் துபாய்க்கு மாற்றப்பட்டன. ஐக்கிய அரபு அமீரகத்திலே அந்த போட்டிகள் இடம்பெற்றன. இப்போது ரசிகர்கள் பல பேர் கேட்கின்ற விடயம், குறிப்பாக பங்களாதேஷின் ஆதரவாளர்களாக சமூக வலைத்தளத்திலே தென்படுவோர் கேட்கின்ற ஒரு விடயம், அதுபோல பங்களாதேஷின் உண்மையான கிரிக்கெட் ஆதரவாளர்கள் கேட்கின்ற ஒரு விடயமும் கூட. அவர் சொல்கின்றார்கள், இந்தியாவுக்கு அப்படி ஒரு நியாயம் வழங்கப்பட்டிருந்தால் ஏன் பங்களாதேஷுக்கும் தங்களுக்கான பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லாத ஒரு இடத்திலே தாங்கள் ஆடப்போவதில்லை என்று குறிப்பிடுகிற வேளையில் அவர்களுக்கும் ICC பங்களாதேஷ் விரும்புவதைப் போல இடத்தை மாற்றிக் கொடுக்கக்கூடாது. இதுதான் முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியில் நியாயம் இருக்கிறது. நிச்சயமாக ICC 2 கரண்டிகளால் 2 வெவ்வேறு பதார்த்தங்களை வெவ்வேறு அணிகளுக்கு வழங்கக்கூடாது. இது ஆஸ்திரேலிய ஊடகவியலாளர் ஒருவர் ஆங்கிலத்தில் சொன்ன ஒரு விடயத்தை நான் தமிழிலே மொழிபெயர்த்து தந்திருந்தேன். 2 விதமான முகங்களை ICC வெளிப்படுத்தக்கூடாது. எல்லோருக்கும் பாரபட்சம் இல்லாமல் ஒரே விதமான நீதியை நியாயத்தை தான் ICC வழங்க வேண்டும், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்தியா சாம்பியன்ஸ் டிராஃபியில் போட்டிகளில் ஆடுவதற்கு பாகிஸ்தான் செல்லாமல் தாங்கள் விலகிக் கொள்கிறோம், போட்டிகளிலே பங்கு பெற்றாமல் இந்தியா விலகிக் கொள்ள பார்த்தது, அது ICCக்கு மிகப்பெரும் இழப்பொன்றை கொடுக்கும். சாம்பியன்ஸ் டிராஃபி அப்படியே இல்லாமல் ஆக்கிவிடும் என்ற அடிப்படையில் தான் ICC அவசரமாக தலையிட்டு ஒரு இணக்க அடிப்படையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கொண்டு வந்தது. இதை பற்றி பல பேர் மறந்துவிட்டார்கள். அதாவது இந்தியா எவ்வாறு பாகிஸ்தானுக்கு தாங்கள் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு பயணிக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டதன் காரணமாக நியூட்ரல், அதாவது பொதுவான ஒரு மைதானமாக ஒரு இடத்திலே துபாயிலே இந்த போட்டிகள் நடத்தப்பட்டனவோ, இறுதியாக இந்தியா அங்கே சாம்பியன் ஆனது. இது குறித்து பல்வேறு அணிகள் தங்களுடைய விமர்சனங்களை வெளியிட்டிருந்தன.
ஒரே மைதானத்தை இந்தியாவுக்கு வழங்கியதன் காரணமாக இந்தியா பயணிக்க வேண்டிய தேவையில்லை, ஒரே இடத்திலே ஜாலியாக இருந்து அந்த ஆடுகளத்தின் தன்மைகளை நன்றாக புரிந்து கொண்டு எதிரணிகளை வீழ்த்தியது என்று. அதில் நியாயம் இருக்கிறது நிச்சயமாக. ஆனால் இந்தியாவும் பாகிஸ்தானும் செய்து கொண்ட இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு பதிலாக இந்தியா தேர்ந்தெடுத்த இடம் துபாய். பாகிஸ்தான் குறிப்பிட்டது இந்த 3 ஆண்டு காலம், அதாவது 2025 27 ஆண்டு வரை இருக்கின்ற 3 ஆண்டு காலத்தில் தாங்களும் இந்தியாவினால் நடத்தப்படுகின்ற எந்த ஒரு போட்டித் தொடரிலும் இந்தியாவுக்கு சென்று ஆடப்போவதில்லை. தங்களுக்கு அதற்கேற்றது போல நியூட்ரல் மைதானம் ஒன்று, பொதுவான ஒரு ஆடுகளம் ஒன்று, மைதானம் ஒன்று தங்களுக்கு தரப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டது. இந்த ஒப்பந்தம் பலராலும் மறக்கப்பட்ட ஒன்றாக, இல்லாவிட்டால் கவனிக்கப்படாத ஒன்றாக மாறியிருக்கிறது. இதுதான் இப்பொழுது பல பேரும் ஐசிசி இந்தியாவை ஒரு விதமாக கவனிக்கிறது, ஏனைய நாடுகளை வேறு விதமாக கவனிக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளை எடுப்பதற்கான காரணம். இதில் நான் இந்தியாவை எந்த விதத்தில் நியாயப்படுத்தவில்லை, மாறாக ஐசிசி எடுத்திருக்கிற நிலைப்பாட்டை பற்றி சொல்கிறேன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பகையும் அவர்களுக்கு இடையிலான இந்த அரசியல் வேறுபாடுகளும் காலாகாலமாக நீடித்திருப்பது. பங்களாதேஷ் இப்போதுதான் இந்தியாவோடு முதல் தடவையாக கிரிக்கெட்டிலே முரண்பட்டுக் கொடுக்கிறது. இத்தனை காலமும் பங்களாதேஷ் பாகிஸ்தானோடு முரண்பட்டிருக்கிறது, ஆனால் இந்தியாவோடு அவர்கள் முரண்பட்டுக் கொண்டதே இல்லை. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலில் பங்களாதேஷுக்கு அதிகமாக உதவிகளை செய்த, ஒத்தாசையை வழங்கிய ஒரு நாடாக இந்தியா தான் இருக்கிறது என்பதும் பல பேர் மறந்து போன விடயம். எனவே இந்த விவகாரத்திலே ஐசிசி இந்தியாவுக்கு சார்பான நிலைப்பாட்டை முதலில் எடுத்து இப்பொழுது பங்களாதேஷுக்கு அநியாயம், அநீதி செய்திருக்கிறது என்பதை சொல்பவருக்காக இந்த விடயத்தை கொண்டு வருகிறேன். இதனால் தான் பாகிஸ்தான் இலங்கையில் ஆடுவதற்கு உடனடியாக ஐசிசி தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்திருந்தது. இப்போது மட்டுமல்ல, 2027 வரை எந்த போட்டிகள் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் இடம்பெற்றாலும் அந்தந்த அணிகளுக்கு தங்களுடைய விருப்ப தெரிவுகளை மேற்கொண்டு நியூட்ரல் போட்டிகளை ஆடக்கூடியதாக இருக்கும். இந்தியா பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டிய தேவையும் இல்லை, பாகிஸ்தான் இந்தியாவுக்கு செல்ல வேண்டிய தேவையும் இல்லை. எனவே அந்த கேஸ் க்ளோஸ்ட். இப்பொழுது பங்களாதேஷின் விடயத்துக்கு வருவோமாக இருந்தால் இதை பற்றி தெளிவுபடுத்தி தனி காணொலி ஒன்றை தந்துவிட்டேன். ஐசிசி சொல்கிறது பங்களாதேஷின் அரசாங்கத்தின் முடிவு இது. எனவே இதை ஐபிஎல் என்ற ஒரு தனியார் போட்டித் தொடரோடும் அதுபோல பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையின் விவகாரமாகவும் இதை எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது பங்களாதேஷ் அரசாங்கம் எடுத்திருக்கின்ற முடிவு. இப்போது போட்டிகளுக்கு வரமாட்டோம் என்று அறிவித்திருப்பது பங்களாதேஷ் தான், பாதுகாப்பு காரணங்களை காட்டி. அந்த பாதுகாப்பு காரணங்கள் என்று பங்களாதேஷ் சொல்கின்ற விடயத்திலும் எந்த ஒரு உண்மையும் இல்லை என்பது தங்களது ஆய்வுகளின் மூலமாக தெரிய வந்திருப்பதாக ஐசிசி உறுதியாக சொல்கிறது. எனவே இது பங்களாதேஷின் தவறுதான் என்பது ஐசிசி சொல்கின்ற விடயம். அந்த இடத்தில் அந்த ஃபைலும் க்ளோஸ்ட். இதற்கிடையில் பங்களாதேஷ் நேற்று டிஸ்பியூட் ரெசல்யூஷன்ஸ் கமிட்டி என்று சொல்லக்கூடிய பிணக்குகளை தீர்க்கின்ற மேற்சபை ஒன்றுக்கு, ஐசிசியின் சுயாதீனமிக்க அமைப்பு ஒன்று, அந்த அமைப்புக்கு சென்று தங்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்ய போவதாக சொல்லியிருந்தது. இந்த ஐசிசியின் விவகாரத்தை தாங்கள் அந்த பிணக்கு சபைக்கு கொண்டு சென்று அதன் மூலமாக தங்களுக்கான நீதியை கோரப்போவதாக சொல்லியிருந்தது. ஐசிசி சொன்னது தாராளமாக போகலாம், ஆனால் அந்த பிணக்கை தீர்க்கின்ற சபையானது 2 அங்கத்த நாடுகளுக்கு இடையில் இடம்பெறுகின்ற குறைகளை தான் தீர்க்குமே தவிர ஐசிசிக்கு முழுமையான அங்கத்துவம் கொண்ட நாட்டுக்கும் இடையிலான பிணக்குகளை தீர்ப்பதற்கான சபை அல்ல. இன்று பங்களாதேஷ் இப்போது அறிவித்தொன்றை கொண்டு வந்திருக்கிறது. இந்த விவகாரத்தை தாங்கள் மேலும் நீட்டித்துக் கொண்டு போக விரும்பவில்லை. தாங்கள் அந்த டிஆர்சிக்கு இந்த முறைப்பாட்டை கொண்டு செல்ல போவதில்லை. இந்த விவகாரத்தை இத்தோடு தாங்கள் கைவிடுவதாக அறிவித்திருக்கிறது பங்களாதேஷ். இன்றைய நாளில் பங்களாதேஷின் கிரிக்கெட் சபையின் சார்பாக ஊடகங்களுக்கு பேச வல்லவரான அம்ஜத் ஹுசைன் ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டுகின்றார். அவர் இந்த தகவலின் அடிப்படையில் ஐசிசி எடுத்திருக்கின்ற இப்போதைய முடிவுக்கு தாங்கள் கட்டுப்படுவதாகவும், எனவே இந்த விவகாரத்தை தாங்கள் மேலும் நீட்டிக்க விரும்பவில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அண்மைக்கால பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்தன. எங்களுடைய அரசாங்கத்தின் முடிவு இவ்வாறு இருக்கிறது. எனவே இந்த ஐசிசி எடுத்திருக்கின்ற இந்த பங்களாதேஷை T20 உலக கிண்ணத்தில் பங்கு பெற்று விடுவதில்லை என்று எடுத்திருக்கின்ற இப்போதைய முடிவுக்கு தாங்கள் இணங்குவதாக அவர்கள் குறிப்பிட்டிருப்பதோடு, இன்றைய நாளில் இடம்பெற்ற விசேட கூட்டத்தின் போது பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையின் மிக முக்கியமான பணிப்பாளர்கள் ஒருவர் விலகி இருக்கிறார். அது தனிப்பட்ட காரணங்களுக்காக என்று சொல்லப்படுகிறது. இப்போது பாகிஸ்தான் எடுத்திருக்கின்ற முடிவு, நேற்று பாகிஸ்தானின் கிரிக்கெட் சபை தலைவர் மௌசின் நக்வி 24 மணித்தியாலங்களுக்குள் தாங்கள் முடிவொன்றை அறிவிப்பதாக சொல்லியிருந்தார். இப்பொழுது 24 மணித்தியாலங்கள் கடந்திருக்க நிலையில் தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். பாகிஸ்தானின் பிரதமர் வெளிநாடு ஒன்றுக்கு போயிருக்கின்றார். அவர் திரும்பி வந்தவுடன் உடனடியாக இந்த முடிவுகளை அலசி ஆராய்ந்து தாங்கள் பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன முடிவை எடுக்கிறதோ அதன் அடிப்படையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை இந்த முடிவை பின்பற்றப் போவதாக அவர் சொல்லியிருந்தார். இதிலே 2-3 விடயங்கள் இருக்கின்றன. தொலைபேசி மூலமாக அழைத்து கேட்டிருக்க முடியாதா என்று கிண்டல் அடிப்போர் பல பேரும், இல்லாவிட்டால் பாகிஸ்தானின் அரசாங்கத்தை தாங்குகின்ற மிக முக்கியமானவர்களில் ஒருவராக மௌசின் நக்வி இருக்கிறார், எனவே அவர் அந்த முடிவை எடுத்திருக்கலாமே என்று சொல்வோர் இன்னும் ஒரு சிலரும், பாகிஸ்தானத்தை மிரட்டுவதற்காக, இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக இதை மிரட்டுவதற்காக பயன்படுத்துகிறது பாகிஸ்தானின் அரசியல் போல, இது பிசிசிஐ மிரட்ட பயன்படுத்துகின்ற யுக்தி என்று சொல்வோரும் பல பேர் இருக்கின்றார்கள். நாங்கள் கடந்த காலங்களிலும் பாகிஸ்தான் இவ்வாறு பல போட்டித் தொடரிலிருந்து விலகுவதாக அறிவித்து அதற்கு பிறகு போட்டிகளில் ஆடியதை பார்த்தோம். ஆசிய கிண்ணம் நல்ல ஒரு உதாரணம். அதுபோல் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை தாங்கள் இந்தியா இல்லாமலே நடத்தப் போவதாக பாகிஸ்தான் அறிவித்திருந்த ஒரு விவகாரத்தையும் இங்கே சொல்ல வேண்டும். இப்படி பல விடயங்கள்.
ஆனால் பாகிஸ்தானுக்கு தெரியும் இம்முறை இந்த 2020 உலகக்கிட்டத்திலிருந்து தாங்கள் விலகினால் பங்களாதேஷ் எதிர்நோக்கி இருப்பதை விட மிக பாரதூரமான விடயங்கள் தங்களுக்கு எதிராக நடக்கக்கூடும். ஏற்கனவே இந்தியா கிட்டத்தட்ட கிரிக்கெட்டிலிருந்து பாகிஸ்தானை ஒதுக்கி வைத்திருக்கிறதாக தென்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் இது தங்களுக்கு இன்னும் அதிகமான பாதிப்பை கொண்டு வரும் என்று பாகிஸ்தானுக்கு தெரியும். எனவே அவர்கள் அப்படியான முடிவொன்றை லேசில் எடுக்க மாட்டார்கள் என்பது மிக தெளிவாக தெரிந்த விடயம். ஐசிசி நேற்று பாகிஸ்தானின் மௌசின் நக்வி அறிவித்திருந்த இந்த முடிவுக்கே தனிப்பட்ட முறையில் தகவல் ஒன்றை அனுப்பியிருப்பதாக ஒரு செய்தி. இதில் பாகிஸ்தான் இந்த விடயங்களை தொடர்ச்சியாக கொண்டு சென்று பங்களாதேஷுக்கு ஆதரவாக 2020 உலகக்கிண்ண போட்டிகளது விலகினால் அவர்களுக்கு 3 விதமான முக்கியமான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை ஐசிசி சுட்டிக்காட்டியிருப்பதாக தெரிகிறது. அதில் முதலாவது, எந்த ஒரு ஐசிசியின் முழுமையான அங்கத்துவம் பெற்ற நாடும் பாகிஸ்தானுடன் எந்த ஒரு பைலேட்டரல் சீரீஸ் என்று சொல்லக்கூடிய 2 அணிகளுக்கு இடையிலான தொடர்களில் ஆடாது. அதுபோல ஐசிசி நடத்துகின்ற தொடர்களில் பாகிஸ்தானுக்கு இடம் கிடைக்காது. இரண்டாவது, வெளிநாட்டு வீரர்கள் பாகிஸ்தானின் சூப்பர் ஈகிள்ஸ் என்று ஆடுவதற்கு அந்தந்த கிரிக்கெட் சபைகளினால் வழங்கப்படுகின்ற NOC நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வழங்கப்படாது. மூன்றாவது, பாகிஸ்தான் ஆசிய கிண்ண போட்டிகளிலிருந்து விலக்கப்படும். இது ஐசிசியை மேற்கோள் காட்டி ஒரு ஊடகவியலாளர் பதிவிட்டிருந்த ஒரு விடயம். எனவே இதன் அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு இது மிக பெரும் தலைவலியாக மாறக்கூடியதாக அமைந்திருக்கும். இப்பொழுது பங்களாதேஷுக்கும் அவர்களுக்கு இருக்கின்ற தடைகள் மற்றும் அபராத விதிப்பாக $2 மில்லியன் விதிக்கப்படுவதாக சொல்லப்படுகின்ற வேளையில் பாகிஸ்தானுக்கும் அதே போன்ற அபராத தொகை ஒன்று விதிக்கப்படும் பட்சத்தில் அது அவர்களது எதிர்கால கிரிக்கெட் பொருளாதாரத்தை இல்லாமல் ஆக்கிவிடும். எனவே பாகிஸ்தான் இந்த விடயத்தில் நிதானத்தை காப்பாற்றும். இதன் அடிப்படையில் தாங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டு அதற்கு பிறகு தானாக பணிந்து சென்று 2020 உலகக்கிண்ணத்தில் பங்கு பெற்றுவதை உறுதி செய்யும் என்பதால் பரவலாக எதிர்பார்க்கின்ற விடயம். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தான் பாகிஸ்தான் இன்று காலை வேளையிலேயே தன்னுடைய 2020 உலகக்கிண்ண குழாமை அறிவித்தது. பாகிஸ்தானின் 2020 சர்வதேச போட்டி அணித் தலைவரான சல்மான் அலியாகா, பாகிஸ்தான் வெள்ளைப்பந்து பயிற்றுவிப்பாளர் மைக் ஹசன் மற்றும் அகீப் ஜாவேத் ஆகியோர் வந்து இந்த குழாமை அறிவித்திருந்தார்கள். பாபர் அசாமுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஷஹீன் ஷாஃபிட் இந்த குழாமில் இடம்பெறுகின்றார். ஆனால் பாகிஸ்தானுக்காக 2020 சர்வதேச போட்டிகளில் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்துக்கின்ற ஹரிஸ் ரவுஃபுக்கு அணியில் இடமில்லை. ஆசிய கிண்ண இறுதிப் போட்டியில் அவர் 3 ஓவர்களில் கொடுத்த 50க்கும் மேற்பட்ட ஊட்டங்கள் பாகிஸ்தானின் தோல்விக்கான மிக முக்கியமான காரணமாக அமைந்தன என்ற விமர்சனங்கள் எழுந்திருக்கும் நேரத்தில் அதிகமான விக்கெட்டுகளை 2020 சர்வதேச போட்டிகளில் வீழ்த்தி அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளராக இருந்தாலும் ரவுஃபுக்கு இந்த வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கிறது. இத்தனைக்கும் பாகிஸ்தான் சார்பாக பிக் பேஷ் லீக் போட்டிகளில் பங்கு பெற்றவர்களில் மிகச்சிறப்பாக விளையாடியவராக அதிகமான விக்கெட்டுகளை எடுத்தவராக ஹரிஸ் ரவுஃபை இருந்தார் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். அதுபோல் முகமது ரிஸ்வானுக்கும் அணியில் இடமில்லை. கடந்த காலங்களில் 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் விளையாடி இருக்காத பல பேருக்கு இம்முறை முதலாவது 2020 உலகக்கிண்ண போட்டியில் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதிலே அணித்தலைவர் சல்மான் அலியாகவும் ஒருவர். அவரை தவிர ஃபஹீம் அஷ்ரஃப், கவாஜா முகமது நஃபே, முகமது சல்மான் மிர்சா, ஷஹீப் சடா ஃபர்ஹான் மற்றும் உஸ்மான் தாரிக் ஆகியோர் தங்களுக்கான முதலாவது 2020 உலகக்கிண்ண வாய்ப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். எனவே இந்த 2020 உலகக்கிண்ண குழாம் அறிவித்த பிறகு பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரும் நிம்மதி. அப்பாடா, பாகிஸ்தான் எப்படியும் 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் ஆடாமல் விடாது, நிச்சயமாக ஆடப்போகிறார்கள். அதுபோல் இந்த 2020 உலகக்கிண்ண போட்டிகள் எப்படியாவது நடந்தேயாக வேண்டும் என்று யோசித்த ஒரு பல பேருக்கும் இது ஒரு சந்தோஷம். பாகிஸ்தான் இப்போது 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் ஆடப்போகிறது. ஆனால் அகீப் ஜாவேத் அந்த இடத்திலே வைத்து இன்னும் ஒரு வெடிகுண்டை கொளுத்தி விட்டு போனார். நாங்கள் 2020 உலகக்கிண்ண குழாமை அறிவித்திருக்கிறோம். ஆனால் இந்த குழாம் அறிவிப்பானது எப்படியும் எங்களுடைய பங்கேற்பை உறுதி செய்யும் என்று நினைக்க வேண்டாம். அது பாகிஸ்தானின் அரசாங்கத்தின் கைகளிலேயே முழுமையாக இருக்கிறது. PCB அவர்களோடு பேசி அதற்கான முடிவை அறிவிக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். இப்போதைய சூழ்நிலையில் பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் அதுபோல விமர்சகர்கள் ஆகியோர் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றார்கள் பாகிஸ்தானின் இந்த நிலைப்பாட்டுக்கு. பாகிஸ்தான் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் இந்த 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் ஆட வேண்டும். காரணம் ஐசிசியும் இந்தியாவும் அவர்களுக்கு இலங்கையிலே ஆடுகின்ற வாய்ப்பு ஒன்றை ஏற்படுத்தி தந்திருக்கின்றன. இந்த போட்டியை நம்பி ஏராளமான ரசிகர்கள் டிக்கெட்டுகளை வாங்கிவிட்டார்கள். இப்போது பாகிஸ்தான் இந்த இடத்திலே நீதி நியாயம் கூறுகிறோம் என்று பங்களாதேஷுக்காக நிற்பதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. காரணம் BCB கடந்த காலங்களில் பாகிஸ்தானை தன்னுடைய எதிரியாகத்தான் பார்த்தது. பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு சந்தர்ப்பங்களில் நடந்து கொண்டது. இந்திய சார்பாகத்தான் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை எடுத்திருந்தார்கள். BCB பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையை பொறுத்தவரையில் தங்களுடைய வீரர்களுக்கு பாகிஸ்தான் சூப்பர் லீகுக்கு செல்வதை விட IPLக்கு செல்வதில் தான் ஆர்வத்தை அதிகமாக வெளிப்படுத்தினார்கள். எனவே இந்த இடத்திலே BCBக்கு சார்பாக PCB நிற்கக்கூடாது என்பதுதான் பாகிஸ்தான் தரப்பின் பரவேறு வாதம். வசீம் அக்ரம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் என்று சொல்லப்படுகிறது. பாகிஸ்தானின் முன்னாள் தலைவர் இன்சமாம் உலக் இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைக்கு தன்னுடைய ஆலோசனைகளை வழங்கியதாக சொல்லப்படுகிறது. இப்படி பல்வேறு தகவல்கள் அவை எவையும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் பாகிஸ்தானின் கிரிக்கெட் விமர்சகர்கள் பல பேர், சமூக வலைத்தளங்களில் இயங்குவோர், அதுபோல மூத்த ஊடகவியலாளர்கள் ஆகியோர் பாகிஸ்தான் சார்பாக ஒரு சில முக்கியமான விடயங்களை சொல்கிறார்கள். இந்த பங்களாதேஷ் கிரிக்கெட் சபைக்கு ஏன் ஆதரவாக பாகிஸ்தான் நிற்கக்கூடாது என்ற விடயங்களை சொல்கிறார்கள். ஒன்று, 2012ஆம் ஆண்டு பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை பாகிஸ்தானுக்கு வருவதாக சொன்னது. பின்னர் பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி அயல் நாடாக இருந்த போதிலும் வரமாட்டேன் என்று மறுத்துவிட்டது.
இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரும் இழப்பையும் உலகளவில் நம்பிக்கை இனத்தையும் ஏற்படுத்தியது. இதுபோல 2014 ஒரு இறுக்கமான சூழ்நிலை ஒன்று வந்த வேளையில் பிக் 3 என்று அழைக்கப்படுகின்ற இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த 3 நாடுகளுக்கு எதிராக வாக்களிக்குமாறு, அந்த வாக்கெடுப்பில் தன்னோடு சேர்ந்து கொள்ளுமாறு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை பிசிபிக்கு அழைப்பு விடுத்தது. ஆனால் பங்களாதேஷ் அதை மறுத்துவிட்டது. மூன்றாவதாக இந்த ரெவென்யூ ஷேரிங் மாடல் என்று இப்போது அமுலில் இருக்கின்ற இந்த நடவடிக்கை 2023ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட வேளையில் அது இந்தியாவுக்கு அதிகமான சார்பாக இருக்கிறது. பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரும் பாதிப்பாக இருக்கிறது. அதிலேயே தனக்கு ஆதரவை தருமாறு பாகிஸ்தான் பங்களாதேஷிடம் கேட்டது. பங்களாதேஷ் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தது. 2025 சாம்பியன்ஸ் டிராபி போட்டிகளை பாகிஸ்தான் நடத்துவதற்காக தனியாக போராடிய வேளையில், அந்த வேளையில் இந்தியா அதை எதிர்த்து கொண்டிருந்த நேரம் பிசிபி இந்தியா சார்பு நிலைப்பாடுத்தான் எடுத்தது. இதேபோல பல்வேறு சந்தர்ப்பங்களில் பாகிஸ்தானில் பல்வேறு தொடர்களுக்காக பங்களாதேஷ் அழைக்கப்பட்ட போதெல்லாம் அவர்கள் ஏதோ ஒரு காரணங்களை காட்டி பாகிஸ்தானில் பாதுகாப்பு குறைபாடுகளை சுட்டிக்காட்டி மத்திய கிழக்குக்கு மாற்றுகின்ற முடிவுகளைத்தான் அவதானித்து எடுத்திருந்தார்கள். எனவே இந்த பங்களாதேஷ் கிரிக்கெட் சபைக்கு சார்பாக இப்போது நடப்பது என்பது பாகிஸ்தான் தனக்குத்தானே ஆபத்தை விளைவித்துக் கொள்ளக்கூடியதாக அமையுமே தவிர எந்த விதத்திலும் பாகிஸ்தானுக்கு நன்மை பயப்பதாக அமையாது. எனவே இந்த இடத்திலே பங்களாதேஷ் சார்பு நிலைப்பாட்டை பாகிஸ்தான் எடுக்கக்கூடாது என்பதே பல பேரது வாதமாக இங்கே இருக்கிறது. பாகிஸ்தான் இந்த தொடருக்கு வராமல் விட்டால் அடுத்து ஐசிசி அழைக்கப் போகின்ற அணியாக உகண்டா இருக்கும் என்பது பல பேரும் பேசுகின்ற ஒரு விடயம். அது சரியா என்று பல பேர் கேட்டுக்கின்றீர்கள். ஆமாம், 21வது தரப்படுத்தல் இருக்கின்ற அணியாக உகண்டா அணி தான் இருக்கிறது. ஐசிசியின் 2020 சர்வதேச தரப்படுத்தல்கள் இதன் அடிப்படையில் உகண்டா அணி தான் அடுத்து அழைக்கப்படும். எனவே பாகிஸ்தான் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டிக்காக விற்கப்பட்ட அந்த டிக்கெட்டுகளில் பாகிஸ்தான் ஆடப்போகின்ற போட்டிகள் எல்லாம் உகண்டா தான் ஆடப்போகிறது என்ற அடிப்படையில் ரசிகர்கள் மிகப்பெரும் எதிர்பார்ப்போடு இந்த ஐசிசியின் 2020 உலகக்கிட்ட போட்டிகளிலேயே அதிக விலைக்கு விற்கப்பட்ட டிக்கெட்டுகளை வாங்கி அவர்கள் இப்பொழுது அத்தனை டிக்கெட்டுகளும் விற்று முடிந்திருப்பதாக சொல்லப்படுகின்ற வேளையில் அவர்களுக்கு மிகப்பெரும் ஏமாற்றமாக இந்தியா உகண்டா போட்டி அமையும். இதுபோல பெரிய அளவில் டிக்கெட் விற்பனையில் பாதிப்பு மட்டுமில்லாமல் ஒளிபரப்பு உரிமையை பெற்றுக்கொண்டவர்களுக்கு மிகப்பெரும் நஷ்டம் ஏற்படும். அரசுணையாளர்கள் பல பேர் விலகிச் செல்வார்கள். அதுபோல இந்த தொடரை அப்படியே சோபை இழந்ததாக மாறிவிடும். இதுதான் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வைக்க இருந்த ஒரு பெரிய செக். ஆனால் அது ஐசிசி மூலமாக பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தப்பட போகின்ற பல்வேறு இழப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு தான் பாதிப்புகள் அதிகம். இதனால் பாகிஸ்தான் எப்படியும் இந்த தொடரில் கலந்து கொள்வதை நிறுத்தினால் அவர்களுக்கு விட போகின்ற மறுநாடியை பற்றி தெரியும். ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் மோதலின் காரணமாக பிக் 3 இந்தியா பக்கம் இருக்கிறது. உலகத்தின் பெரும்பாலான கிரிக்கெட் சபைகள் இந்தியாவோடு இருக்கின்றன. ஐசிசி இந்தியா சொன்னால் தான் கேட்கும் என்பது நிரூபணமான ஒரு விடயம். அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு இன்னும் இழப்புகள் அதிகம் என்ற அடிப்படையில் இந்த முட்டாள்தனமான முடிவை, கிட்டத்தட்ட கிரிக்கெட் தற்கொலை செய்கின்ற ஒரு முடிவை பாகிஸ்தான் எடுக்காது என்பது அனைவருக்கும் தெரிந்தது. எனவே இப்போது கிரிக்கெட் உலகம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது பாகிஸ்தான் அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவு என்ன, கிரிக்கெட் சபை பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு சொல்ல போகின்ற விடயம் என்ன, இந்தியாவோடு மல்லு கட்டப் போகிறோம் என்ற அடிப்படையில் இந்தியா நீண்டகால அரசியல் எதிரிகள் என்ற அடிப்படையில் இது இந்தியாவினாலும் இலங்கையினாலும் நடத்தப்படுகின்ற இந்த தொடரை குழப்புகின்ற ஒரு முயற்சியாக பாகிஸ்தான் இவ்வளவு காலமும் காத்திருந்து இந்தியாவை பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக இதை பயன்படுத்துமா? இதன் மூலமாக ஐசிசியின் தீராப்பகையையும் பாகிஸ்தான் தேடிக்கொள்ளப் போகிறதா? இல்லாவிட்டால் இம்முறை அவர்கள் சுமூகமாக இந்த விடயத்தை கையாண்டு விட்டு இதற்கு பிறகு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இதே போன்ற ஒரு விடயத்தை பாகிஸ்தான் வேறு விதமாக கையாளுமா என்பதுதான் இப்போது பல பேர் எதிர்பார்க்கின்ற விடயம். என்னை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக பங்களாதேஷோடு பாகிஸ்தானுக்கு இருக்கின்ற கிரிக்கெட் உறவு அவ்வளவு சுமூகமானதல்ல. அரசியல் ரீதியாகவும் பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷுக்கும் இடையில் மிகப்பெரும் எதிர்ப்பு நிலை இருப்பதை நாங்கள் வரலாற்று ரீதியாக அறிவோம். 1972ஆம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தானாக இருந்து பங்களாதேஷ் பிரிவினை பெற்று தனி நாடாக மாறிய வேளையில் இந்தியா பங்களாதேஷின் பக்கம் இருந்ததிலிருந்து பங்களாதேஷ் இந்தியாவின் பக்கம் தான் இப்போது நின்றிருக்கிறது பாகிஸ்தானோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது. சின்ன உதாரணம், பங்களாதேஷின் முதலாவது டெஸ்ட் போட்டியும் இந்திய அணிக்கு எதிராகத்தான் பங்களாதேஷிலே ஆடப்பட்டது. எனவே பாகிஸ்தான் இம்முறை இந்த விடயத்தை மிக தெளிவான முறையில் கையாளும். மோசின் நக்வி நேற்று பங்களாதேஷ் சார்பாக விடுத்த அறிவிப்பு ஒன்று பங்களாதேஷுக்கு ஆதரவான குரல் அல்ல, மாறாக இந்தியாவுக்கான ஒரு எச்சரிக்கை குரல். அதை அப்படியே சீரியஸாக எடுத்துக்கொண்டு பாகிஸ்தான் விலகப் போகிறது என்று யோசித்திருக்கின்ற பல பேருக்கு பாகிஸ்தான் அரசாங்கத்தின் முடிவு நிச்சயமாக ஏமாற்றமானதாகவே இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இது ஒரு கிரிக்கெட் ரசிகனாக, கிரிக்கெட்டை தொடர்ந்து அவதானிப்பவனாக என்னுடைய கருத்து. அதுபோல 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் இலங்கையும் போட்டிகளை நடத்துகின்ற ஒரு நாடாக இருக்கின்ற வேளையில் பாகிஸ்தானின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ரசிகர்களை பாகிஸ்தான் அரசாங்கமும் கிரிக்கெட் சபையும் ஏமாற்றாது என்ற நம்பிக்கையோடு நான் சொல்கின்ற விடயம். தொடர்ந்து வரும் மணித்தியாலங்கள் எங்களுக்கு சொல்ல போன்ற செய்திகளுக்காக காத்திருப்போம். இன்றிரவு நேரலையில் வரும்போது இன்னும் பல புதிய விடயங்கள் நடந்தால் கிடைத்தால் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இது பற்றி உங்கள் கருத்துக்களை குறிப்பிடுங்கள். பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஐசிசி, இந்தியா இவை எடுத்திருக்கின்ற நிலைப்பாடுகள், எடுக்கவிருக்கின்ற நடவடிக்கைகள் குறித்து கிரிக்கெட் ரசிகர்களாக நீங்கள் எதை எதிர்பார்க்கின்றீர்கள்? உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்.